வணக்கம். தமிழகத்தின் அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வருங்கால தூண்களே, நண்பர்களே, அன்பர்களே, நடக்கவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலிலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி சின்னமான புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல், சரித்திரம் கண்ட நாயகன் அவர் உருவாக்கிய வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னத்திற்கு நமது தொகுதி வேட்பாளரான முகமது முபாரக் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் ஒப்பற்ற வாக்குகளை வீணடித்து விடாமல், தீய சக்திகளுக்கு அளித்து விடாமல், நன்மை செய்யக்கூடிய நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நடந்து கொண்டிருக்கும் ஆட்சியிலே பொய்யும் புரட்டும் கலந்து, திருட்டும் கொள்ளையும் கலந்து பொம்மை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்ப அரசியல் செய்கின்ற ஆட்சி, விடியா திமுக அரசின் ஆட்சி இந்த நாட்டை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்க உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் சகோதரர் முபாரக் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுகிறோம். குறைகளை கூறி வாக்கு சேகரிக்கும் விடியா அரசு மீண்டும் தமிழகத்தில் வந்தால், ஆட்சி செய்தால் தமிழகத்தை விட்டுவிடுவார்கள். தமிழகத்தை காக்க முடியாத அரசு இந்தியாவை காக்க வேண்டும் என்று கூவிக்கொண்டு திரிகிறது. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல இருப்பதை விட்டு பறக்குவதற்கு ஆசைப்படுவது போல திரு ஸ்டாலின் அவர்கள் ரெக்க கட்டி பறக்கிறாரு. அது முடியுமா? மக்கள் நீங்க மனசு வச்சா அதான் முடியும். அப்படியாப்பட்ட ஒரு தீய சக்தி கையிலே தமிழ்நாடு சிக்கியிருக்கிறது. அது மீண்டும் இந்தியாவே சிக்கும் அளவிற்கு நமது மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் மீண்டும் நம்மளை ஏமாளியாகவும் முட்டாளாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். குடும்ப அரசியல் செய்து கொண்டு, வீண் விவாதங்களை பேசிக்கொண்டு, மற்றவரை குறை கூறிக்கொண்டு, நாங்கள் நிறை செய்தோம் என்று சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத ஒரு அரசு விடியா அரசு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். புரட்சித் தலைவர் பசியில்லாத உணவு, குழந்தைகள் முதற்கொண்டு பெரியோர் வரை பஞ்சம் பசியின்றி நம்மளை வாழ வைத்தார். அந்த 13 ஆண்டு காலமாக எந்த கவலையும் இல்லாமல் இயற்கையும் நமக்கு ஒன்று சேர்ந்து பஞ்சமில்லா ஆட்சியை தந்தது. அதே போல அம்மாவின் ஆட்சி இன்று வரையிலும் பசியில்லாமல் ஏழை எளியவர்கள் சாப்பிடுவதற்கு அம்மா உணவகத்தை ஏற்படுத்தினார். அது நடைமுறையில் இன்றும் இருக்கிறது. அதன் பயனாளிகள் பல கோடி மக்கள். அதை நாம் அறிய வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் வரும்
வந்தால் என்பதென வரும். அம்மாவின் உணவகத்தை விரிவுபடுத்தி மக்கள் இன்னும் பசியில்லாமல் கூலி வேலை செய்பவர்கள், தினக்கூலிக்கு செல்பவர்கள், வியாபாரிகள், ஏழைகள் அனைவரும் வயிறார உணவருந்தி வாயார வாழ்த்தி செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நமது வீரத்தமிழன், விவசாயத்தின் தோழன் திரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அமைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலிலே நாம், மக்களாகிய நாம், புரட்சித் தலைவர் கண்ட, பொன்மனச் செம்மல் கண்ட, சத்துணவு தந்த சரித்திர நாயகன் கண்ட சின்னமாகிய இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை மலரச் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு ஆட்சி அமைய உங்கள் அனைவரையும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பட்டினியால் தினம் ஒட்டிய வயிறு பாரினில் தவிக்குதடா, சிலர் பாவிகளானவன் பஞ்சையின் உயிரை தினம் தினம் பறிக்குதடா. பட்டினியால் தினம் ஒட்டிய வயிறு பாரினில் தவிக்குதடா, சில பாவிகளானவன் பஞ்சையின் உயிரை தினம் தினம் பறிக்குதடா. மாறினால் மாறட்டும், இல்லையேல் மாற்றுவோம், தீமைகள் யாவையும் கூண்டிலே ஏற்றுவோம். நீருக்கு நீராய் வரட்டும், நெஞ்சில் துணிவிருந்தால், நெஞ்சில் துணிவிருந்தால். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம். நம் தமிழ் கவி பாரதி பாடிய பாடலை நடைமுறையாக்கிடுவோம். சொன்னதை செய்யுவோம், செய்வதை சொல்லுவோம். அன்னையின் பூமியை தெய்வமாய் எண்ணுவோம். நீருக்கு நீராய் வரட்டும், நெஞ்சில் துணிவிருந்தார், நெஞ்சில் துணிவிருந்தார். இப்படியாப்பட்ட புரட்சித் தலைவர் நமக்காக எத்தனையோ கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் அடிமை அல்ல, நம்மளுடைய உரிமையை விட்டுவிடாமல் நல்ல தலைவர்களுக்கு வாக்களித்து தமிழகத்தில் நமது தலைமுறைகள் பசியின்றி பட்டினியின்றி வாழ நாம் உரிமைக்கு தோள் கொடுப்போம். உரிமையை விட்டுவிடாமல் நல்ல தலைவர்களுக்கு வாக்களிப்போம். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், அதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும்.
வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமை மாறும் ஒரு தேதி. இங்கு இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் சமநீதி. இன்று ஏய்ப்பவர் கைகளில் அதிகாரம் இருந்திடும் என்றும் கதை மாறும். நம்மை ஏய்ப்பவர் கைகளில் அதிகாரம் இருந்திடும் என்றும் கதை மாறும். நாம் தமிழகத்தில் தீமையான ஆட்சியை ஒழிக்க வாக்களிக்க வேண்டிய சின்னம், வெற்றி கண்ட சின்னம், புரட்சித் தலைவரின் பொன்மனச்செம்மனின் சின்னமாகிய தலை தோங்கும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மக்களாகிய நாம் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளெல்லாம் பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த பைத்தியம் தெரிகிறதுக்கு நம்ம தலைவர் பாடியிருக்கார் பாருங்க, அருமையான பாட்டு. கோயில் காக்க வந்தவனே பாவி என்று மாறிவிட்டால் சாமி எங்கு குடியிருக்கும்? செங்கோல் பிடிக்கும் ஒருவன் கண்ணகோல் பிடிக்கும் கல்வன் என்றால் நீதி எங்கு குடியிருக்கும்? நான் கேட்டு வச்ச கேள்வியிலே பொருள் இருக்கும், அதை கேளாதார் உள்ளத்திலே இருள் இருக்கும். அதை கேளாதார் உள்ளத்திலே இருள் இருக்கும். நான் பார்த்தா பைத்தியக்காரே, உன் பாட்டனுக்கும் வைத்தியம் பாப்பே. பெற்றெடுத்த தாயாரை மற்றவர் போல் நான் நினைத்து பிள்ளையென வாழ்வ வேண்டாம், அந்த பெருமைகளை காப்ப வேண்டாம். பாதுகாவல் போர்வையிலே ஜாதியினம் பேதம் சொல்லி ஊர்பகையை வளர்த்தவன் நீ. ஊரில் உள்ளவரை மோதவிட்டு குள்ளநரி போலிருந்து இரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ. பாதுகாவல் போர்வையிலே ஜாதியினம் பேதம் சொல்லி ஊர்பகையை வளர்த்தவன் நீ. ஊரில் உள்ளவரை மோதவிட்டு குள்ளநரி போலிருந்து இரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ. இந்த உண்மைகளை ஊரறிய எடுத்துரைப்பேன், நாளை உன்னுடைய ஆட்டத்தையே முடித்து வைப்பேன். நாளை உன்னுடைய ஆட்டத்தையே முடித்து வைப்பேன். நாம் பார்த்தா பைத்தியக்காரே, உன் பாட்டனுக்கும் வைத்தியம் பாப்பே. பெற்றெடுத்த தாயாரை மற்றவர் போல் நான் நினைத்து பிள்ளையென வாழ்வ வேண்டாம், அந்த பெருமைகளை காப்ப வேண்டாம்.